மாவட்டம் அச்சரப்பாக்கம் நகரில் உள்ள தொண்டை நாட்டு சிவஸ்தலங்களில் ஒன்றானதும் புகழ்பெற்ற சைவ சமய குரவர்களால் பாடல் பெற்றதுமான அருள்மிகு ஆட்சீஸ்வரர் திருக்கோவிலில் தனி சன்னதி கொண்டிருக்கும் வள்ளி தேவானையுடன் சண்முக பெருமானுக்கு ஆனி மாத கிருத்திகையொட்டி பால், தயிர், சந்தனம், பஞ்சாமிர்தம், இளநீர் உள்ளிட்ட 15 வகையான சிறப்பு பொருட்களால் அபிஷேகமும் மலர்களால் சிறப்பாக அலங்காரமும் நடைபெற்றன. அதன் பின்னர் சிவாச்சாரியார்கள் வேத மந்திரங்களும் முழங்க மகா தீபாராதனை நடைபெற்றது. இந்த விழாவில் பங்கேற்ற பக்தர்களுக்கு பிரசாதம், அன்னதானம் வழங்கப்பட்டன. விழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு முருகப்பெருமானை வழிபட்டு சென்றனர். பெரம்பலூர் ஆலம்பாடி சாலையில் எம்ஜிஆர் நகரில் புதிதாக அமைய பெற்றுள்ள அருள்மிகு ஸ்ரீ ஆதிபராசக்தி ஆலய வளாகத்தில் புதிதாக அருள்மிகு ஸ்ரீ கருப்பசாமி சிலையும் பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளது. இந்த கருப்பசாமிக்கு கிடாய் வெட்டுதலுடன் பெயர் சூட்டும் நிகழ்ச்சியும் நடைபெற்றது. முன்னதாக பெரம்பலூர், ஆந்தூர் வீரபத்ரா பம்பை கலைக்குழுவினரின் சிவன் பார்வதி நடனம், மயான காளியாட்டம், அங்காளியாட்டம், கருப்பசாமி அருளாட்டம், கரகாட்டம், குரத்தியம்மன் ஆட்டம் நடைபெற்றது. பம்பை உடுக்கை, உரிமை தாரதப்பட்டையுடன் அருளாடிய பக்தர்கள் கருப்பசாமி சிலைக்கு சந்தன கருப்பசாமி என பெயர் சூட்டினர். தொடர்ந்து சந்தன அலங்காரத்தில் காட்சி தந்த கருப்பசாமி சிலை முன்பு 2 கருப்பு ஆட்டுக்கிடாய் மற்றும் ஒரு சேவல் பலியிடப்பட்டது. அப்போது கருப்பசாமி, பூசாரி முருகனும் கோவில் நிர்வாகி ஜெயராஜ் இருவரும் நடத்திய சிறப்பு பூஜையின் போது பக்தர்கள் அருளாடினர். தொடர்ந்து மஞ்சள் நீராட்டு விழாவும் நடைபெற்றது. மாமன் மைத்துனர்கள், முறைப்பெண்கள் ஒருவருக்கொருவர் மஞ்சள் நீர் ஊற்றியும் பலவண்ண பொடிகளை பூசியும் ஆடி பாடி மகிழ்ந்தனர். தொடர்ந்து நடைபெற்ற அசைவ அன்னதானத்தில் ஏராளமானோர் பங்கேற்றனர். கோவில் நிர்வாகிகளான ஜெயராஜ், சுகுணா மற்றும் கலையரசி உட்பட கோவில் சேவகிகள் அங்காள ஈஸ்வரி, செல்வக்கனி, தமிழரசி, சுதா மற்றும் அப்பகுதியில் உள்ள இளைஞர்களும் இளம்பெண்களும் கோவில் சேவையில் பங்கேற்றனர். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் வட்டம் ரெட்டனை கிராமம் ஸ்ரீ திரௌபதி அம்மன் ஆலய அக்னிவசந்த விழா 14ஆம் நாளை முன்னிட்டு மூலவர் ஸ்ரீ திரௌபதி அம்மன் சிறப்பு அலங்காரத்தில் பக்தர்களுக்கு காட்சியளித்தார். மேலும் சிறப்பு அலங்காரத்தில் காட்சியளித்த மூலவர் திரௌபதி அம்மனுக்கு கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டது. தொடர்ந்து உற்சவர்கள் ஸ்ரீ சுபத்ரை மற்றும் ஸ்ரீ திரௌபதி அம்மன் மடியில் சயன கோலத்தில் வண்ண மலர்கள் கொண்டு அலங்கரிக்கப்பட்டு பக்தர்களுக்கு காட்சியளித்தனர். தொடர்ந்து சயன கோலத்தில் காட்சியளித்து ஸ்ரீ அர்ஜுன மகாராஜாவுக்கு கற்பூரம் காண்பிக்கப்பட்டு கோவில் உட்பிரகாரம் வலம் வந்து வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட வாகனத்தில் இரவு வீதி உலா நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். பஞ்சபூத செல்லங்களில் அக்னி செல்லமாகவும் நினைத்தாலே முக்தி அளிக்கும் திருத்தலமாக விளங்கும் திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் ஆண்டுதோறும் பல்வேறு திருவிழாக்கள் நடைபெறுவது வழக்கம். இந்த நிலையில் நேற்று முன்தினம் காலை அண்ணாமலையார் கோவிலில் தட்சிணாயன புண்ணிய காலம் என்று சொல்லக்கூடிய ஆணி பிரம்மோற்சவ விழாவை ஒட்டி 63 அடி தங்க கொடிமரத்தில் கொடியேற்றம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து 2ஆம் நாள் இரவு உற்சவத்தில் அண்ணாமலையார் கோவிலில் 3ஆம் பிரகாரத்தில் அமைந்துள்ள திருக்கல்யாண மண்டபத்தில் விநாயகர் மற்றும் சந்திரசேகரருக்கு சிறப்பு அலங்காரங்கள் செய்யப்பட்டது. குறிப்பாக விநாயகருக்கு வெள்ளை கவசமும், சந்திரசேகரர் சிவப்பு பட்டு அலங்காரமும் செய்து சரவிளக்கு தீபாராதனை, பஞ்சமுக தீபாராதனை உள்ளிட்ட பல்வேறு தீபாராதனைகள் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து கோவில் ஊழியர்கள் விநாயகர் மற்றும் சந்திரசேகரை தோளில் சுமந்து ராஜகோபுரம் எதிரே அலங்கரிக்கப்பட்ட வாகனத்தில் எழுந்தருளி 4 மாட வீதியில் வலம் வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தனர். நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூர், போத்தனூர் மேற்கு வண்ணாந்துறையில் உள்ள பச்சை மலையின் மேல் உள்ள பாலதண்டாயுதபாணி சுவாமி ஆலயத்தில் ஆணி மாத கிருத்திகை நட்சத்திரத்தினை முன்னிட்டு பாலதண்டாயுதபாணி சுவாமிக்கு பஞ்சகவ்யம், பால், தயிர், இளநீர், சந்தனாதி தைலம், திருமஞ்சனம், மஞ்சள் பொடி, தேன், நாட்டு சர்க்கரை, கரும்பு பால், அரிசி மாவு, மா, பலா, வாழை, மாதுளை, ஆப்பிள், ஆரஞ்சு, சாத்துக்குடி, பேரிச்சம்பழம், திராட்சை, எலுமிச்சை மற்றும் வாசனை திரவியங்களான பன்னீர், சந்தனம், ஸ்வர்ண அபிஷேகத்துடன் கலச அபிஷேகம் போன்ற 27 வகையான அபிஷேகங்கள் செய்து ராஜ அலங்காரம் செய்து சோடச உபச்சாரம் செய்யப்பட்டது. அதனைத் தொடர்ந்து முருகப்பெருமானுக்கு பல வகை வாசனை மலர்களால் 108 அஷ்டோத்திர மந்திரங்களினால் அர்ச்சனை செய்து அடுக்கு ஆரத்தி, பஞ்ச ஆரத்தி, ஏக ஆரத்தியுடன்
மகா கற்பூர தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். விழாவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் மகா அன்னதானமும் அருட்பிரசாதமும் வழங்கப்பட்டது.